கறிஞ்சீரை ஆக்குனா பிரியாணி ஆக்குனா வாழையில சாப்பிட்டாதான் நல்ல ருசி, ரொம்ப நல்லது. வாழை இலையில சாப்பிட்டாதான் நல்லது. நாம் இன்னைக்கு வாழை இலையில சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க இன்னைக்கு வாழை குழம்பு வச்சுக்கலாம். நல்லா குருத்து வாழையிலையே அரைச்சிக்கலாம். இலையாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. நல்லா குருத்த இலையாக அறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா குருத்த இலையாக அறுத்துக்கணும். இலைன்னு பாப்பா தண்ணி கொண்டா பைப்பு போயிடலாமா. வாழை இலையை கழுவி எடுத்துக்கலாம். போதும். வாழை இலையை பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம். இந்த தண்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சிக்கணும். தக்காளி பார்த்து நல்லா பொடி பொடியாக அரியுங்க. அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். மிளகாய் வரமிளகாய் 5, ஒரு 3 மிளகு, ஒரு 3 கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை. ஒரு அரை பூன் வெந்தயம். அதை
புளி கரைக்கிறதுக்கிட்ட கொண்டு தண்ணி கொண்டு வா. வெந்தயம் நல்லா பொரியுது, ஒரு பூண்டு சீரகம் நல்லா பொரியுது, நல்லா மணக்குது. இந்த மாதிரி எடுத்து கட்டிக்கலாம். சரி அடுப்பாக வச்சுக்கலாம். வறுத்து வச்சு சேவு நல்லா ஆட்டு. ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய், அரிஞ்சு வச்ச வாழாலையே கொட்டி தலாவிக்கலாம். கருப்பெல்லாம் தலை பொரியிற மாதிரி நல்லா பொரியுது. வாழெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு ஆகணும். பாப்பா உருளை கழுவிட்டு இந்த பொடி பண்ணிட்டா நல்லா கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் நல்லா வணங்க வேணும். அப்போ தான் மறுமருந்து ஆகும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி நல்லா பொரிச்சு எடுக்கணும். நல்லா சொடப்படன்னு பொரியுதேண்ணே. கரித்துணி வெங்காயம் கொண்டு போனேன். நான் தான் கரித்துணி ஈரல் துடைக்க வேண்டாம். நல்லா பொரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வாங்கினா போதும், எடுத்துக்கலாம். சோட போட்டு நல்லா பொரிஞ்சு போச்சு. இலை நல்லா வணங்கினது, கம்மன்னு மணக்குது. ஒரு எலுமிச்சம்பழம் சோடு புளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். பாப்பா பொடி ஆயிடுமா வச்சுக்க. புளி நல்லா ஊட்டு சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். கடலெண்ணெய் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியுது. 1 ஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயம் 1/2 கப்பு, வெந்தயம் போடணும். பொடியாக நறுக்கி வச்சா பூண்டு 15 பல், அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் 1 கப்பு, கருவேப்பிலை 1 கப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், நல்லா வணங்கிட்டு தண்ணி அந்த புளி கரைக்கணும். வெந்தயம் கடுகு சீரகம் எல்லாம் நல்லா எண்ணெயிலேயே பொரிஞ்சாத்தான் மணமாக இருக்கும். நல்லா வெங்காயம் சேவக்கிட்டு கண்ணே புளி நல்லா கரைசாமி. நல்லா பெரிய வெங்காயம் மொறு ஆகிடுச்சு. இதுக்கு மேலே தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி பழம் 4, போதுமான உப்பு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன்,
கரைச்சிக்கிட்டே புளி. தக்காளி பழம் நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கு மேலே இடித்து வச்ச மசாலா தூள் போட்டுக்கலாம். மசாலா தூளை போட்டு எண்ணெயில் ஒரு தொடாயி வறுத்து வச்ச வாழாலையே கட்டிக்கலாம். அந்த புளி தண்ணி எடு. இதுக்கு மேலே புளி தண்ணி ஊற்றிக்கலாம். போதுமான தண்ணி ஊற்றிக்கங்க. போதும், நல்லா கொதித்து வேகுது. உப்பு பார்த்துக்கிறேன். பாப்பா கொஞ்ச நாள் உப்பு கொண்டாங்க. உப்பு உப்பு பத்தில் கொஞ்சம் போட்டுக்கலாம். போதும். நல்லா கொதிச்சு வேகுது. 2-3 நிமிஷம் நல்லா வேகுது. இந்த மாதிரி போதுமான தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வேகுது. நல்லா குங்குமன்னு மணக்குது. வாழை குழம்பு இப்பயே சாப்பிடலாமன்னு தோணுது. நல்லா சுண்டி நல்லா தொக்கு மாதிரி ஆகிடுச்சு பாரு. நல்லா இலை வெந்து போச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும், இறக்கலாம். வாழை குழம்பு ரெடி, வாங்க சாப்பிடலாம். குழம்பு பாரு, போடதான் சல்லு வருது. தரத்தில் போடக்கலையே. சாப்பிட்டு பாரு சொல்லுங்க. அருமையாக இருக்குதுங்க. சாப்பாடு நம்பர் ருசியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது. குழம்பு அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. வாழை குழம்பு சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? சரி சரி. நம்பர் ருசியாக இருக்குது. நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டாக இருக்குதுப்பா. நம்ம டேஸ்ட் இருக்குதுல்ல? காரம் புளிப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது. பெனைய சாப்பிடலாம்னு தோணுது எனக்கு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வைகாய் நம்மளுக்கு கரைஞ்சிச்சிரையா குறைக்கா? சரி. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். யார் வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. வாழை கிடைக்காத பண்டம் இல்லை, கேட்க வேணாலும் கிடைக்கும். வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.
உடம்புக்கு நம்ம நல்லது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.